suffer wherever I go. When you're standing in the field, you can make your dreams come true. Here we go now, we are changing the world. We get off by our destiny, take our free mission, win it all. We met Trafalgar Avenue to start the evolution, win it all. The heart is beating, flame is burning, waiting for the war. When we're standing in the field, we can make our dreams come true. Here we go now, we're changing the world. When we're standing in the field, we can make our dreams come true. Here we go now, we're changing the world. Keep on fighting to the end. We have a chance, we won't be born. Keep on, Rolling strike. ரொம்ப பிரமாதம். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க எல்லாரும் ஸ்கோர் போர்ட பாருங்க. 2-0. அவங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. நம்ம எப்படி அவங்களுக்கு சலைச்சவங்க இல்லன்னு காட்டுறது? செகண்ட் ஹாஃப்லயே அவன் ஜெயிச்சுட்டானா ரொம்ப பண்ணுவானே. தெரியும். ஒரு பக்கம் கேரல் வேற ஷிஃப்ட் நினைச்சு அலறா. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. விளையாடினதை நினைச்சு ரொம்ப அப்செட்டோ? மிஸ்டர் கிளான்ஸ் பாத்தீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? உன்னை விட கொஞ்சம் நல்லா தான் தெரியுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நானும் பெட்டரா ஃபீல் பண்றேன். ஆனா என்ன ஸ்டேடியத்துக்கு வந்து பேர் ஃபுட்டை சேர் பண்ண முடியலையேன்னு கவலையா இருக்கு. எங்க கூட மேட்ச் விளையாடுனீங்களே, அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எங்களால முடிஞ்ச பெஸ்ட் மேட்ச்ல காட்டணும். சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கவலைப்படாதீங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்னு நினைக்காம சாதாரணமா மூளையை பயன்படுத்தி நல்லா விளையாடுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டீங்க. மேட்சை என்ஜாய் பண்ணி விளையாடணும். ஆமா. செகண்ட் ஹாஃப்லயும் நம்ம பர்ஃபெக்ட்டா ரோஸ் ஃபார்மேஷனை பயன்படுத்தி ஆகணும். நிச்சயமா. அவங்க வழியிலேயே போய் அவங்கள ரொட்டேட் பண்ண விட்டுட்டு நாம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டைட்டன் பால பிளாக் பண்ணு. எப்படி மிஸ் ஆச்சு? சென்ட்ரோன், அந்த இடத்துல சேட்டலைட் இருக்கான். ரோஸ் ட்ரிபிள பயன்படுத்து. ஓ, டாங்கோ டீம் கிட்ட இருந்து பேர்ஃபுட் டீமுக்கு பால் போயிடுச்சு. சேட்டலைட் இதுக்கு அப்புறம் பால் அவங்க கிட்ட போகாத அளவுக்கு நம்ம விளையாடணும். ஆர்மி ட்ரிபிள். உடனடியா பாய்சன் அட்டாக் பண்ணணும். டேக்கிள் பண்ணி டாங்கோ டீம் பால வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. பால் நிமிஷத்துக்கு நிமிஷம் டீமுக்கு டீம் மாறி போயிட்டே இருக்கு. நீங்களே பாருங்களேன். ஆர்மி டைரக்ஷனல் டாக்கிள். பூஸ்டர் டாக்கிளை சேர்த்து பயன்படுத்துங்க. புல்டோசர் டாக்கிள்.
எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல டீம் பேட்ஃபுட் ரொம்ப அருமையா விளையாடுறாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. பால மெயின்டைன் பண்ற விதத்திலேயே தெரியுது செகண்ட் ஹாஃப் அவங்களோடது. ஆல்ரைட், இதே மாதிரியே விளையாடு சேட்டலைட். சொல்லும் போது சேட்டலைட் ஆர்மி ட்ரிபிளை யூஸ் பண்ணு. அது ரொம்ப ஆபத்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவனுக்கு அடிபட்டதை மறந்துட்டியா? எனக்கு இதுல ஜெயிக்கிறது தான் முக்கியம். யாருக்கு அடிபட்டாலும் கவலை இல்ல. இதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம் காய்ஸ். புரிஞ்சுதா? சேட்டலைட் ஆர்மி ட்ரிபிள். அவன் ரொம்ப வேகமா இருக்கான், தடுக்க முடியாது போல இருக்கு. பாய்சன் ஸ்ட்ரைக் டேக்கிள். பிரமாதம். சேட்டலைட் என்னாச்சு? இவனால விளையாட முடியாது. சரி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இவனோட 2 கால்கள்லயுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அடிபட்டிருக்கு. இவனால அசைய முடியறதே கஷ்டம். அப்புறம் எப்படி விளையாட முடியும்? நமக்கு இப்ப வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லையா? அதான் நான் வந்துட்டேன்ல. இப்ப டீம் பேட்ஃபுட்டுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் வந்திருக்காங்க. அவருடைய பேரு ஸ்விஃப்ட். சேட்டலைட்டால தொடர்ந்து விளையாட முடியாது. Come on, Swift. சரியான நேரத்துக்கு வந்திருக்க. உன்னோட திறமைகளை இங்க காட்டு நண்பா. உடனடியா உன்னோட மெமரி சிஸ்டம் ஆன் பண்ணு. நீ என்ன செய்யணும்னு தெரியும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சப்ஸ்டிடியூட்டா ஒருத்தனை கொண்டு வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, மோதி பாத்துடலாம். சென்ட்ராய்ட், உன்னோட மொத்த திறமையும் இப்ப நீ காட்டணும். என்ன ஆச்சு? புதுசா வந்தவர் அப்படியே நிக்கிறாரு. அவரு விளையாட மாட்டாரா? ஸ்விஃப்ட், ஹேக்கல், ஸ்விஃப்ட்டுக்கு என்ன ஆச்சு? அவனோட மெமரி கோர் ப்ராசஸர் ஃபுல்லா ஃபார்மட் ஆயிருக்கு. அதனாலதான் அவன் எதுவும் செய்யாம இருக்கான். கம் ஆன் ஸ்விஃப்ட், எழுந்திரு. யூஸ்லெஸ்ஸா இருக்கான். மேட், டிஃபென்ஸ்க்கு சீக்கிரமா போ. ஷேடோ, நீ மூவ் பண்ண ஆரம்பி. கம் ஆன் ஸ்விஃப்ட், விளையாடு. எல்லாத்துக்கும் நான் கமெண்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பியா? உனக்கு விளையாட தெரியாதா? முதல்ல இந்த மாதிரி கத்தாம பேச தெரிஞ்சுக்க. கம் ஆன் ஸ்விஃப்ட், உன்னால முடியும். ஸ்விஃப்ட்டுக்கு பழைய மெமரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோ ஸ்விஃப்ட். அவங்கள டச் பண்ணாம விளையாடு. அவங்களோட பாய்சன் அட்டாக் ஷாக் அடிக்கும். பாய்சன் டேக்கர். ஸ்விஃப்ட், ஜாக்கிரதை. ஸ்விஃப்ட் சென்ட்ராய்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு பால மெயின்டைன் பண்ணி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கா. சூப்பர். முன்ன விட இப்ப ஸ்விஃப்ட் வேகமாவே இருக்கான். ஷாக் அடிக்கல. புதுசா பிக்ஸ் பண்ணிருக்கிற டைட்டானியம் கோர் இவன் விளையாடுறத பாக்கும்போது நல்ல அப்டேட் ஆயிருக்குன்னு தெரியுது. அது ரொம்ப பவர்ஃபுல். அதோட முக்கியம், அது அவனை பாதுகாக்கும். கம் ஆன் ஸ்விஃப்ட். டீம் பேட்ஃபுட்னா யாருங்கறத அவனுக்கு காட்டு. கம் ஆன், பிளாக் பண்ணுங்க, சரவுண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுங்க. ஓ, என்னால நம்பவே முடியல. ஷிஃப்ட் கார்னர்ல ஓடுறாரு, ஆனா யார்கிட்டயும் மாட்டாம ஓடுறாரு. ஓ, அவனோட ஸ்பீடே அவனை கவுத்துரும் போல இருக்கே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாம இப்ப வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கோம். மேட்ச் ரொம்ப ட்ரிக்கியா போயிட்டு இருக்கு. யாரும் உங்க தன்னம்பிக்கையை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. அற்புதமா விளையாடுறீங்க. இதே ஸ்டாமினா கடைசி வரைக்கும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பால நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
சரோ ஸ்ட்ரைக். எஸ் என்ன? ஒரு ஈஸியான ஷாட்டை உன்னால தடுக்க முடியலையா? வாவ், இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவர் இப்படி விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கல. உண்மையிலேயே வந்து சப்ஸ்டிடியூட் தான் எல்லாத்துக்குமே காரணம். செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. டீம் பேர்ஃபுட் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்துல டீம் டேங்கோட ரசிகர்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சூப்பர். சின்ன பசங்க என்ன ரொம்ப கோவப்படுத்தி பாக்குறாங்க. இந்த சந்தோஷம் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது. டீம் பேர்ஃபுட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சரியான நேரத்துல நீ கோல் போட்டிருக்க ஷேஃப்ட். இததான் நானும் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவனோட திறமைய புரிஞ்சுக்காம நான் அவனை ரொம்பவே திட்டிட்டேன். சூப்பர். ஹே கேரல், இந்த ஷாட்டை பத்தி நீ சொல்லவே இல்ல, புதுசா இருக்கு. நான் சொல்லலையா? ஆமா, நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஒரு கோல் போட்டாச்சு, நம்ம அலட்சியமா இருக்க கூடாது. நமக்கு இன்னும் 2 கோல் தேவை. அப்பதான் அந்த டீம் நம்மளால ஜெயிக்க முடியும். கவலையே படாதீங்க, அந்த டீமோட வீக்னஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க எப்படி விளையாடுனீங்களோ அதே மாதிரி திரும்பவும் நீங்க விளையாடணும். விட்டு கொடுக்கவே கூடாது. ஆர்மி டைரக்ஷனல் டேக்கல். கம் ஆன் டைட்டன், நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. இதே ஸ்பீடை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணு. முடிஞ்சா என்ன தாண்டி போ. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுவான். நீ பால மூவ் பண்ணாத, பின்னாடி இருக்கிறவனுக்கு பாஸ் பண்ணு. கோ. அங்க பாத்தீங்களா, சென்ட்ரோட மூவ டைட்டன் பண்ணி காமிச்சு அவனை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கா. மேட்ச்ல சில நேரம் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. போய் அவங்கிட்ட இருந்து பால வாங்க. ஆக்ஸலரேஷன் ட்ரிபிள். அவங்க ஏதோ ஒரு பிளான்ல தான் அப்படி நிக்கிறாங்க. வாவ், அங்க பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் இந்த ஃபார்மேஷனை டேங்கோ டீம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. Video by visualcityblog.com. ரோலிங் ரோஸ் ஃபார்மேஷன். யார் ஷூட் பண்ணாலும் அதை கண்டிப்பா நான் பிளாக் பண்ணாம விட மாட்டேன். ஓ நோ, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். டீம் பேர்ஃபுட்டோட 2வது கோல் இது. இப்ப 2 பேருமே சமமா இருக்காங்க. இன்னும் ஒரு கோல் அடிச்சாங்கன்னா யார் வின்னாங்கிறது சீக்கிரமா தெரிஞ்சிடும். இப்படி விளையாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆல்ரைட், உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போனன்ட்ட பேச முடியாத அளவுக்கு வாய் அடைச்சிட்டீங்க. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷான். நீ கொடுத்த பிளான்னால தான் இதை ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. அவன் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு அவனுக்காக விளையாடுறான். அதான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது. அப்படி எல்லாம் கிடையாது, இது எல்லாரோட டீம் ஒர்க்கும் தான். அவனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இது மட்டும் தான். இப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் தோத்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. டான்ஸ் ஆடாம ஒழுங்கா போ. ஆப்போனன்ட் பிளேயர் கிண்டல் பண்ற மாதிரியா நீ விளையாடுவ? ரோஸ் டேக்கர். லாஸ்ட் கோலுங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. அவரோட பிளேயர்ஸ் ரொம்ப டஃபா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கைஸ், நம்ம கண்டினியூஸா 2 கோல் போட்டதுனால அவங்க ரொம்ப கோவமா விளையாடுறாங்க.
பாத்துக்க. Army tackle. நான் பாத்துக்கிறேன். Shadow. அத கவனிச்சீங்களா? ஷேடோ கோல் போக விடாம தடுத்துட்டாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. Rolling strike. மறுபடியுமா? ஆனா அந்த ஷேடோ கீழே விழுந்துட்டானே. Shadow. இட்ஸ் ஓகே, என்னால பார்க்க முடியுது. அவனால எப்படி இதை தடுக்க முடிஞ்சது? வாவ், எல்லா ஷாட்டையுமே அவர் தடுக்கிறாரு. உண்மையிலே சூப்பர். என்னால எதையும் பார்க்க முடியல. இன்னும் மேட்ச் முடியறதுக்கு கரெக்டா இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. இவங்களுக்கு இதுதான் அதிகமான டைம். யார் கோல் போடுறாங்கன்னு பார்க்கலாம். Shadow இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. கேம் முடிஞ்சது. டீம் டாங்கோவும் டீம் பேர்ஃபுட்டும் சரிசமமா விளையாடி மேட்சை டைல கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அதனால இந்த மேட்ச்ல யாருமே ஜெயிக்கல. இது டிராவ் ஆயிடுச்சு. என்னால பார்க்க முடியுது. நீ தான் இன்னைக்கு மேட்சோட ஹீரோ. ஷேடோக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஒரு கோல் அடிச்சிருந்தா நாம மேட்சை வின் பண்ணிருக்கலாம். அது உங்களால முடியல. ஷேடோவால தான் நாம இன்னைக்கு சரிசமமா இருந்திருக்கோம். அவன் மட்டும் அந்த கோலை தடுக்கலனா நேரம் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதனால அவனோட கண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை நான் சீக்கிரமே குணப்படுத்தி அடுத்த முறை வரும்போது அவனை தயார்படுத்தி தான் கொண்டு வருவேன். ஸ்விஃப்ட் ஷேடோ ரெண்டு பேரும் சூப்பர் காம்பினேஷன் இல்ல? நம்ம ரெண்டு பேரும் மாதிரி. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற கடைசி மேட்ச் இதுதான். இந்த மேட்ச் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதுவும் இல்லாம நாம தான் பெஸ்ட். நியூக்ளியஸ், அவன் ஹிட் பண்ணா நீயும் பக்கத்துல ஹிட் பண்ணு. பால தடுத்துடு ஷேடோ. ஏய், அவன் தடுத்துட்டான். மேன், இதுதான் time. நீ அசத்துற மேன். அவனுக்கு ரன்னிங் கேப்பபிலிட்டி நிறையவே இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் இதை அவங்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ரியல் ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். Okay, மேன், மறுபடியும் கோல் அதே மாதிரி போடு. சரி, கோல் போயிடும். யா, நம்ம ஒரு கோல் லீடிங்ல இருக்கோம். டீம் பேர்ஃபுட் மறுபடியும் ஃபார்முக்கு வந்தாங்க. அடுத்த ஷாட் கண்டிப்பா வின்னிங் ஸ்ட்ரைக்கா தான் இருக்கும். ஷேடோ, இப்ப நீ தான் கோல் அடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உங்களோட விளையாடின மேட்சஸ் அப்புறம் உங்க கூட பழகின நாட்கள் எல்லாம் என்னால எவ்வளவு நாள் ஆனாலும் மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவங்க ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்கல்ல. சேலஞ்சுன்னு வந்துட்டா எந்த எல்லைக்கும் போறாங்க. டீம் பேர்ஃபுட்டுக்கு நம்ம கூட மேட்ச் இல்ல. அதனால தான் அவங்களுக்கு நம்ம பவரை பத்தி தெரியாம போயிருக்கு. அதனால நம்ம போட்டி போடணும். பேர்ஃபுட் அப்படி போட்டி நடந்தா நீங்க என்கிட்ட தோப்பீங்க. நீ இல்லாம டீம் பேர்ஃபுட் எப்படி இருக்கும்? நம்ம டீமோட பெரிய ஆயுதமே நீதான். நீ இப்ப என்ன சொல்ல வர? நாங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் ஷான். அதுக்கு தான் அவன் அழறான். நம்ம டீம் கண்டிப்பா வளரணும்னா இந்த மாதிரி பிரிவுகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஷான், உங்களுக்கு வேணும்னா இந்த டீம்ல விளையாடுற பிளேயரா இருக்கலாம். அதனால நீங்க மிஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல.
ஷான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண போறேன் தெரியுமா? அவங்கள மாதிரி தானே நீயும் என்ன மிஸ் பண்ணுவ. வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு சொல்லு. அவங்களால டீம்ல நீ இல்லாம இமேஜின் பண்ண முடியல. உன்னை விட்டுட்டு அடுத்த மேட்ச் நாங்க எப்படி விளையாட போறோம்? ஐசக் சொன்ன மாதிரி நம்ம வளர்றதுக்கு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி பிரிவுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. சீக்கிரமே நம்ம சந்திப்போம்ல ஷான். ம் ஷேடோ மட்டும் மித்தோட ஷாட்டை தடுத்துட்டானா கண்டிப்பா நான் திரும்ப வந்துடுவேன் அடுத்த வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு. ஐசக், இப்போ உன்னோட பிளேயருக்கு நானும் என்னோட பிளேயருக்கு நீயும் கமெண்ட்ஸ் கொடுத்து எப்படி விளையாடுறோங்கிறத பார்க்கணும். ஆல் ரைட் ஷான், இந்த மேட்ச் எனக்கு ஒரு புது அனுபவம். ஆல் ரைட் மித்தை பாடி. ஷேடோ லெஃப்ட்ல பிளாக் பண்ணு. எஸ். நாங்க வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல வந்து சந்திக்கிறோம்.